السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. قال نبينا صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لا تأمرن بالمعروف ولا تنهون عن المنكر أو ليوشكن الله أن يبعث عليكم عقابا منه ثم تدعونه فلا يستجاب لكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே நாம் மேற் சொன்ன வசனத்தை சொல்லி காமிக்கின்ற பொழுது, வத்தகு ஃபித்னா, ஒரு சோதனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு சோதனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன சோதனை? லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. ஒரு மனிதன் தவறு செய்தான் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அவருக்கு மட்டும் கிடைக்கும் என்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்கின்ற விஷயத்திலே மிகவும் கடுமையானவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஒரு சோதனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. ஒரு மனிதன் சமுதாயத்தை தவறு செய்தான் என்று சொன்னால் அதனுடைய விபரீதம் அவருக்கு மட்டும் கிடைக்கும் என்பதாக நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டுவது, அந்த தவறை சுட்டி காட்டி அவரை தவறிலிருந்து மீட்டெடுத்து நன்மையின் பக்கம் அழைத்து தீமையை தடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தருகின்றார்கள். சமுதாயத்தில் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால், ஒரு ஹராமை செய்கிறான் என்று சொன்னால், அல்லது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால், அந்த செயலை செய்வதற்கு முன்னதாக மனிதர்கள் சமுதாயம் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், நீங்கள் அந்த தவறை செய்வதற்கு முன்னால் நீங்கள் அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறிலிருந்து அவரை மீட்டு எடுங்கள். இந்த காரியத்தை செய்யாதே, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன செய்யாது, பிடிக்காத காரியம், இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட காரியம், இது அல்லாஹ் ரசூலால் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் என்பதாக சுட்டிக்காட்டி அவரை தவறிலிருந்து மீட்டெடுத்து நன்மையை விளக்கம் அடைத்து தீமையை விட்டும் தடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதன் அதை மீறி தவறு செய்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் அதை மீறி என்ன செய்கின்றான், ஒரு தவறை செய்கின்றான், ஒரு ஹராமை செய்கின்றான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதமான ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கின்றான். சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எப்படி தெரியுமா, நன்மையை ஒரு மனிதன் ஏவவில்லை, தீமையை விட்டும் தடுக்கவில்லை, இப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலிருந்து வேதனையை என்ன செய்வான், இறக்குவான். அவனிடத்திலிருந்து என்ன செய்வான், வேதனையை இறக்குவான். எப்பொழுது? சமுதாயம் அதை வேடிக்கை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஹராமை செய்கின்றான், தவறு செய்கின்றான், அது நமக்கு என்ன எனக்கு என்ன, அவனுடைய கபருக்கு அவன் பார்த்துவிட்டான் என்பதாக ஒதுங்கி ஒரு சமுதாயம் வாழுகின்ற பொழுது இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து வேதனை என்ன செய்வான், இறக்குவான். இந்த வேதனை இறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சும்ம ததுஊனஹு, அந்த நேரத்தில் யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்றுவாயாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்வாயாக யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்தால்
ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு அந்த துஆ ஒரு காலம் என்ன செய்யாது, பலனளிக்காது. அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் நண்பர்மானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நன்மையை ஏவுவது என்பது, தீமையை தடுப்பது என்பது அது ஒரு சாரா செய்யக்கூடிய வேலை, அது நமக்கு சம்பந்தமில்லாத வேலை என்பதாக இன்னைக்கு சமுதாயம் என்ன செய்கின்றது, தன்னுடைய மனோபோன போக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது. இது நம்மீது கடமை கிடையாது. இந்த காரியத்தை செய்வது நம்மீது கடமை அல்ல. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டம் நன்மை ஏவி தீமையை தடுக்கும். அது அவருடைய காரியம், நம்முடைய காரியம் அல்ல என்று இன்னைக்கு சமுதாயம் அந்த விஷயத்தை, அந்த காரியத்தை கைவிட்டதின் காரணத்தினால், கைவிட்டு விட்டு சுயநலமாக ஒரு சமூகம் வாழ்ந்ததின் காரணத்தினால் இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது இருக்கக்கூடிய பரக்கத்தை கூட அல்லாஹ் என்ன செய்விட்டான், தடை செய்து விட்டான். இன்னைக்கு எத்தனையோ உயிர்களில் தண்ணீர் கிடையாது, எத்தனையோ உயிர்கள் என்ன செய்ய கிடையாது, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அல்லாஹ்வுடைய பரக்கத், அந்த நீர்வளம், இன்னைக்கு அந்த நீர்வளம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தந்த வழியின் பிரகாரம் நாம் செல்லவில்லை. சமுதாயத்தில் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது, அந்த சமுதாயத்தில் தவறு செய்யக்கூடியவன் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் எப்படிப்பட்டதாலும் சரி, தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறில் இருந்து அவரை மீட்டெடுப்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கடமை. அந்த கடமையை நம்ம சமுதாயம் சரிவர செய்யாத காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நாம் மழைக்காக வேண்டி, தண்ணீருக்காக வேண்டி, நீருக்காக வேண்டி எவ்வளவோ நாம் என்ன செய்கின்றோம், துஆ செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபலா யுஸ்தஜாபு லஹும், பெருமானார் சொன்னதை போன்று அந்த நேரத்தில் நீங்கள் அந்த காரியத்தை கைவிட்டு விட்டு நன்மையை ஏவிய தீமையை தடுத்து அந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் ஒதுங்குகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், வேதனை இறக்குவான். அந்த நேரத்தில் துஆ செய்வீர்கள், ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், உங்களுடைய துஆக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பதிலளிக்க மாட்டான். உங்களுடைய துஆவை அல்லாஹ் என்ன செய்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி காமித்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? அந்த காரியத்தை நாம் ஒருபோதும் செய்வது கிடையாது, ஒருபோதும் அந்த காரியத்தை செய்வது கிடையாது. சமுதாயத்தில் ஒரு மனிதன் தவறு செய்ய என்று சொன்னால் அந்த தவறை சுட்டிக்காட்டி அவரை தவறிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அந்த காரியத்தை நீங்க நம்முடைய சமுதாயம் செய்வது கிடையாது. நமக்கு என்ன, அவனான செய்யறான், அவன் ஒருவன் செய்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்றது என்பதை நாம் மறந்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், என்னுடைய உம்மத்துமார்களிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பாவங்கள் மலிந்து கிடக்கும், பாவங்கள் மலிந்து கிடக்கும். யோசனை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்வதற்கு யோசனை செய்ய மாட்டார்கள், மதுபானம் குடிப்பதற்கு யோசனை செய்ய மாட்டார்கள், திருடுவதற்கு யோசனை செய்ய மாட்டார்கள். ஆக அந்த காலகட்டத்திலே பாவங்கள் மலிந்து கிடக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை இறக்குவான் என்று சொன்ன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நல்லவர்கள் இருப்பார்கள், நல்லவர்கள் அந்த நேரத்தில் இருப்பார்கள், சாலிஹீன்கள் இருப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இவருடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை இறக்குகின்ற பொழுது, அந்த பாவங்கள் மலிந்து கிடக்கின்ற காலகட்டத்திலே அல்லாஹ் வேதனை இறக்குவான். அந்த வேதனை இறங்குகின்ற பொழுது வேதனை யாருக்கு இறங்கணும்? யாரு தீமை செய்தார்களோ, யாரு ஹராமை செய்தார்களோ அவர்களுக்கு தானே வேதனை இறக்கணும். அந்த வேதனை இறங்குகின்ற பொழுது நல்லவர்கள் வாழ்வார்கள், அந்த காலகட்டத்திலே சாலிஹீன்கள் வாழ்வார்கள். இப்ப இவர்களுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த வேதனை அத்தனை பேரும் என்ன செய்யும், தாக்கும். அந்த வேதனை அத்தனை பேருக்கும் என்ன செய்யும், அந்த வேதனை ஏற்படும். இருந்த பின்னாலும் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி நேரத்திலே சாலிஹீன்களை என்ன செய்வான், அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொல்லி காண்பித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சமுதாயத்தில் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற காரணத்தினால்,
ஒரே ஒரு மனிதன் தவறு செய்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு சமூகமே சேர்ந்து கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு சமூகமே ஒரு கூட்டமே சேர்ந்து மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒரு சமுதாயமே சேர்ந்து திருடிக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் அந்த தவறை செய்ததற்கே ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக கூட்டு விபச்சாரங்கள், கூட்டு மதுபானங்கள், கூட்டு திருட்டுகள் நடக்கின்ற பொழுது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிலும் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான். சிந்தித்து பாருங்கள். தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டிக்காட்டி நன்மையை ஏவி தீமையை தடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவின் கீழே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை, தௌஹீதுடைய கலிமாவை மொழிந்தவர்களாக நம்முடைய ஆன்மா பிரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.